ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நிறைய நாளைக்கு பிறகு ஒரு லாங் வீடியோ போடுறேன். நானும் சீக்வன்ஸில் போடுவோம்னு பார்த்து வீடியோஸ் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்குது. நாங்கள் யூகேக்கு வந்தாச்சு அதிரோட அப்பாட்ட. ஸோ அதனால் நிறைய பேக்கிங், மூவிங், அது இது எல்லாமே சேர்ந்து வந்ததால் நிறைய வீடியோஸ் அப்படியே தங்கிட்டுது. நான் எவ்வளவு கெதியில் ஏழுமோ அவ்வளோ கெதியில் வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு. இது ரெண்டமாக ஒரு நாள் எடுத்த ஒரு வீடியோ தான். இன்றைக்கு அதிரோட அப்பாவுக்கு லீவு. அதனால் அவர் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். டர்பி என்ற ஒரு இடத்துக்கு தான். அப்போ அங்கே தான் டவுன் எல்லாம் இருக்குது. இந்த இந்தியன் ஷாப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ நாங்கள் தேவையான சாமான்கள் கொஞ்சம் வாங்கலாம்ன்ட்டு தான் நாங்கள் இங்கே போனாங்க. நல்ல ஒரு கண்ட்ரி சைட் மாதிரி தான் எங்களோட இடம். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஸ்லோவான ஒரு லைஃபுக்கு திருப்பி போன மாதிரி இருக்குது. மலேசியாவில் நிறைய ரஷ்ஷிங்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி இருக்குது லைஃப். நான் வீட்டில் தான் இருக்கிறேன். நான் இன்னும் வேலைக்கு போகவே இல்லை. வீடெல்லாம் செட்டப் பண்ணி அதிராவை ஸ்கூல் எல்லாத்துக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் போகணும் வேலைக்கு, தேடணும் வேலை. சரி, அப்போ இன்றைக்கு இந்த டவுனுக்கு வருவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே சென்னை தோசான்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் பண்ணிருக்கு. அதாவது இல்லை, சென்னை தோசான்ற ஒரு ஷாப். அதில் பிரேக்ஃபாஸ்ட் புஃபே மாதிரி, அதாவது ஒரு செட் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் வாங்க இன்றைக்கி அங்கே போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். சரின்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. பார்த்தா 10 மணிக்கு தான் கடை திறப்போம்ட்டாங்க. நாங்கள் விழுந்தடிச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங் 7 o'clock 8 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ அதனால அங்கே வந்தோம். பிறகு பார்த்தா அங்கே இன்னும் ரெடியாக இல்லை. அதனால் சரி வாங்க ஒரு டீ குடிப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் ஒரு சாய் ஷாப்புக்கு போகிறதுக்கு போனால் அதையுமே 9:45 ஆகிட்டுது, திறக்கலை. 10 o'clock தான் திறப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி போகுது, 10 மணிக்கு பிறகு தான் நீங்கள் விடியும் போலன்னுட்டு அதே ரோட்டில் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தோம். நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த 1 pound ஷாப், இந்த பவுண்ட் ஷாப்புன்றது எங்களோட ஊர் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. எனக்கு பார்த்தோன்னே அப்பாடா வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இங்கே போகிற எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கடைக்கு தான் நாங்கள் பாதியாக திறந்து கண்ணாடியை வச்சுருக்குறாங்க. இன்னுமே திறக்க இல்லை. 9:50 ஆகிட்டுது. சரி, அவங்க மெல்லுமா திறக்கட்டும், நாங்கள் ஒரு வாக் போவோம்னு சொல்லிட்டு. எனக்கு என்னடா அதிராக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்க இல்லை. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே போகிறோம்ன்ட்டு. சரி பரவாயில்ல, ஒரு 10-15 minutes தானே, ஒரு மாதிரி தாக்காட்டி கூட்டிகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ரோடெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்ல ஒரு வெதர் இன்றைக்கி. எனக்கு சிறான குளிராக தான் இருக்கு. ஆனால் அதிரா நல்லா கோப்பப் பண்ணுறா இந்த குளிருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் குளிர் மாதிரி தான் இருக்குது. அப்போ சரி, அதுலேயே நிறைய கடைகள், இந்தியன் ஷாப்ஸ், ஃபிஷ் வாங்குகிற கடை எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் சரி நடந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரோட்டில் நடந்து கொண்டிருந்தோம். காலையில் நடக்கிறதுக்கு அவ்வளவு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் இது பிஸியான இடம்னு சொல்லி. ஆனாலுமே அந்த டைமில் யாருமே பிஸி இல்லைன்னா கடை ஒன்றுமே திறக்கலை. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வெள்ளனே வந்துட்டோம். ஸோ அதனால் ஆனால் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இந்த பக் ஃபுட்ஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்தார். இங்கே தேவையான எல்லா மரக்கறியுமே இருக்குது. மரக்கறி, பழம் அவ்வளோ ஃப்ரெஷ். இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயுமே இதே கடை ஒன்று இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அங்கேயுமே எங்களுக்கு தேவையான இப்போ தேங்காயிலேருந்து எல்லாமே இருக்குது. ஒரு அளவுக்கு நாங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்துச்சு. இங்கே தான் பொமக்ரனேட், அதாவது மாதுளம்பழம் இங்கே தான் நான் கொஞ்சம் மலிவாக பார்த்தேன். மற்ற இடங்களில் கொஞ்சம் விலையாக தான் இருந்துச்சு. மாம்பழம் எல்லாம் வாடி போயிட்டுது. ஆனால் மாம்பழம் சாப்பிடணும் வேண்டாம், நாங்கள் இங்கே சாப்பிட்லாம் கட்டாயம். அவங்க அங்கே இருந்து அந்த கொண்டு வந்து இங்கே வச்சு பதப்படுத்தி எங்களுக்கு தரும்போது அது கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிட்டுது. கீரையுமே நல்லா இருந்துச்சு. கீரை சாப்பிடணுமன்றதுக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ், வெந்தய கீரை, இந்த பசலிக்கீரை, அப்படியான கீரைகள் இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லாவே பார்த்துட்டு நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டோம். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா விதமான பொருட்களுமே, எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே இருக்குது. நான் இந்த கிரான்பெரி ஜூஸ் எடுக்கணும்னு யோசிச்சு. நான் என்னென்னா இந்த யூரினில் அந்த ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு இந்த கிரான்பெரி ஜூஸ் நல்லமென்னு சொல்லி சொன்னவங்க. ஸோ அதனால் அதை பார்த்தேன். நான் பிறகு எடுக்கலை. அதில் 100% ஜூஸ்ன்னு போட்டிருக்கேன். அதனால் நான் அதை எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரம், சட்டி, என்ன தேவையோ வீட்டுக்கு எல்லா பொருளும் இந்த கடையில் இருக்குது. அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு அவ்வளவு ஆசையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. எல்லா வகையான இறைச்சியும் விதம் விதமான பார்ட்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
அதை பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. கொஞ்சம் இறால் வச்சுருந்தாங்க, ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் வாங்க இல்லை, அங்கால ஃப்ரெஷ் ஃபிஷ் பார்த்து வச்சுருந்தான் எங்கே போகிறதுன்னு சொல்லி. அப்போ அந்த தம்பியும் சொன்னார் இங்கால இருக்கக்கான்னு சொல்லி. அதை பார்த்தா நான் பார்த்த கடையே தான் சொன்னார். அப்போ அங்கே வாங்குவோம்னுட்டு நான் வந்து ஒன்றும் வாங்க இல்லை. ஏன்டா சிக்கன் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஆட்டுக்கால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மர இறைச்சி விற்கிறாங்களாம். அது நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து வருதா என்னென்று வருதுன்னு தெரியல. அப்போ காட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஃப்ரீஸ் பண்ணினதில் ஒரு அது பழைய இறைச்சி மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த தம்பி வாங்க இல்லை. தேர்ஸ்டேஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்னு சொல்லி சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த பாத்திரத்தில் தான் கண் என்னடா, நான் கிச்சன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணே இல்லை. தேவையான ஒரு கொஞ்சம் பொருள் தான் அங்கேருந்து கொண்டு நான் எல்லாமே காவ முடியாதுன்னு சொல்லி. ஸோ இப்படியுமே நான் பாத்திரங்கள் வாங்கணும். ஆனால் வந்து நான் பெஸ்ட் டீலாக பார்த்துட்ருக்கேன். ஸோ முதல்ல வந்து ஒரு ஐடியா எடுப்போம்ன்றதுக்காக போகிற கடையிலெல்லாம் பார்க்குறேன் என்ன ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சர்விங் டிஷ்லேருந்து எல்லாமே பல்சஸ், பருப்பு, அரிசி வகை எல்லாமே எங்களுக்கு வந்து மலேசியாவில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குது. ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் ஷாப்ஸ் தான் இருக்குது. நான் இன்னும் ஸ்ரீலங்கன் ஃபுல் ஷாப்புக்கு நான் இன்னும் போக இல்லை. இங்கே இல்லையும் அது நான் இருக்கிற இடத்துல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அரிசி, மா, ஆனால் சர்வைவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இது எல்லாமே தேவையான பொருட்கள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னா தேயிலை, அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்கு வகைகள், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுது. சாஸ் எல்லாமே, எண்ணெய் இருந்துச்சுது. மற்றது வந்து இங்கே வந்து நாங்கள் நிடோஸ்ன்ற பால்மா தான். அப்போ அந்த பால்மாவுமே இருந்துச்சுது. அதில் இன்ஸ்டன்ட் ஃபுல் க்ரீம்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் வாங்கலை. அது பார்த்தா அதுதான் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கருவாடுகளும் வச்சுருந்தாங்க. கீரி மீன் கருவாடு இருந்துச்சுது. எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு வாங்குறதுக்கு. ஆனால் அது அவ்வளவு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்டால் அப்படி பெருசாக தெரிய இல்லை எனக்கு. அப்போ அதனால் நான் அதை வாங்க இல்லை. பட் இருக்குது, நாங்கள் அவசரத்துக்கு வாங்கி சமைக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு தான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கு பிறகு பார்த்தா இந்த ஃப்ரோசன் பராட்டா, இது அதாவது தேங்காய் பூ, கிரேட்டட் கோகோனட். நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த நார்மல் தேங்காயும் வாங்கினான். அந்த நார்மல் தேங்காயை விட இந்த ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்போ இதுதான் ஒரு பேக்கெட் வீட்டில் இருந்தது, அதனால் நான் வாங்க இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கா, வாழைக்காய் இல்லை பலாக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதை வேண்டி கொண்டு வந்து கறி வைக்கலாம் போல். நான் வாங்க இல்லை. இதில் ஒரு பராட்டா பேக்கெட் என்ன வீட்டை கொண்டு போன்னு சொல்லி தலைகீழாக விழுந்து கூத்தாடி மண்டாடி கேட்டுச்சுது. நான் இல்லை பரவாயில்ல, நீ இதுக்குள்ளேயே இருந்து கொள்ளு, நாங்கள் இதெல்லாம் குறைவாக தான் சாப்பிட்றது, ஏற்கனவே ஒரு பேக்கெட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குன்னு அதை திருப்பி அந்த இடத்துலையே வச்சுட்டு வந்துட்டேன் நான். எல்லா விதமான ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்குது. சாசேஜஸ், அது இது, அந்த பேக்கன், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. இந்தியன் பொருட்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையான பொருட்களுமே இருந்துச்சு நான் போன கடையில். சரி ஓகே பார்த்தாச்சு, கண்குளிரன்னுட்டு ஒன்றுமே வாங்க இல்லை. பார்த்துட்டு ஒரு ஐடியாக்காகத்தானே பார்க்குறோம், நாங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்தால் இவவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருந்தா. இவக்கு அப்பாவோட இருக்கிறதே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, எங்களை தானே வச்சு செய்கிறது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி கடை தான் எனக்கு செம்மையாக பிடிச்சிச்சுது. இந்த கடை இதில் தான் நான் கொஞ்சம் சாமான் வாங்கினான். பிறகு இந்த குப்பைவாளி அதுகளெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. அதில் இருந்த அந்த ரோ ஆஃப் ஷாப்ஸில் வந்து இதில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் கொஞ்சம் சர்வே பண்ணி மினக்கிட்டு தான் வாங்கணும். டக்குன்னு பார்க்குற இடத்துல வாங்கக்கூடாது. அது எந்த பொருளாக இருந்தாலும் அப்படித்தானே. இங்கே வந்து கடைசியாக பார்த்தா மீன் கடையை பார்த்துட்டு வந்துட்டு நான் அப்போ வீடியோ எடுக்கல. சரி முதல்ல சாப்பிடுவோம், முதல்ல டீயை குடிப்போம், சாப்பாடு தான் கிடைக்கல, முதல்ல டீயை குடிப்போம்னுட்டு இந்த கடைக்கு வந்தாச்சு. சாய் ஹட்டுன்ற ஒரு கடை தான் டாபியில். டாபி என்றாங்க, டர்பி என்றாங்க, எனக்கு என்னென்னு சரியாக தெரிய இல்லை. தெரிஞ்சால் கட்டாயம் சொல்லுங்கள் எனக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. சரி கடைக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுது. சாண்ட்விச், இந்த பர்கர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகட்ஸ், அது இதுன்னு சொல்லி எல்லாம் நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. சாப்பாடெல்லாம் அடுத்து இந்த சப்பாத்தி, பராட்டா, சப்பாத்தி இருக்கேல்ல பராட்டா, ஆலு பராட்டா மாதிரி அப்படியான இதுகள் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து தோசைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீல்ஸ் தான் அந்த தோசை அப்படியான சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து டீ மட்டும்தான் குடித்தோம். நாங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு டீ, ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. காலையில் நல்ல கேக்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. பிஸ்தாஷியோ கேக், ஸ்ட்ராபெரி கேக், நல்ல பெரிய பெரிய பீசஸாகவே வச்சுருந்தாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து எனக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. டோனாட்ஸ் அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் அதிராவை விடாமல் ஒரு மாதிரி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு பெரிய கப்பில் டீ,
1 பவுனுக்கு கிட்ட 1.5 பவுண்ட்ஸ் 1 pound 50 pence போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அது ஓகே அந்த இல்லை 2 pounds போட்டிருந்தாங்க. 2 poundsக்கு வந்து ஓகேயாக இருந்துச்சு, இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. நான் இவ்வளவு காலையில் வலிக்கிட்டு வந்ததே அந்த தோசைக்காக இல்லை, இந்த மீனுக்காகத்தான். ஏன்னா எனக்கு ஃப்ரோசன் தான் இங்கே கிடைக்குமோன்னே எனக்கு உயிரே போயிட்டுது. ஐயோ கடவுளே எப்படி வாழ போகிறோம் மீன் இல்லாமன்னு சொல்லி ஒரு மாதிரி கூகுளில் தட்டி அதில் தட்டி இதில் தட்டி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி டெலிவரி எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டெலிவரி வந்து சார்ஜஸ் கூடவா இருக்குது. சரி ஓகே, இது ஒரு அக்சசபிளான ஒரு இடத்துல இருக்குதுன்றதுக்காக இந்த கடையை பார்ப்போம்ன்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தேனான்னு பார்த்தா ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ற மீன் மாதிரி அல்லது ஈவன் மலேசியாவில் கூட டக்குன்னு சாப்பிட்ற மீன் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ரீசனபிளாக ஓகேயான டீசெண்டான மீன் தான். எல்லா வகையான நாங்கள் சாப்பிட்ற மீனுமே இருந்துச்சுது. இங்கே அந்த சார்டின் மீன், பாறை மீன் இருந்துச்சுது, மட்டி, கனவா, இறால் எல்லாமே இருந்துச்சு. இறால் நல்ல பெரிய பெரிய இறால். அதை விட கருவாடு அதே மீனெல்லாம் ஃப்ரோசன்லேயும் இருந்துச்சுதுங்க. அவங்க ஃப்ரீஸும் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஃப்ரீஸ் பண்ணினது. ஆனால் நான் வந்ததே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுமன்றதுக்காகத்தான் இந்த வவ்வால் மீன் தான் வாங்கினான். இந்த வவ்வால் மீன், அதில் இருந்து ஒரு பாறை மீன் வாங்கினான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக இறாலும் கொஞ்சமாக சாடினும் வாங்கினேன் நான். அதை விட இப்போ இந்த காளா மீன் ஒன்று இருந்துச்சு, சூரன் மீன் இருந்துச்சு. சூரன் மீன் வாங்கும்போது பார்த்தா பிறகு கூட வேண்டி வைக்க வேணாம்ன்ட்டு இப்போ இது ஒரு அக்சசபிளாக இருக்கிற ஒரு இடம் தானே, அடிக்கடி வரலாம்ன்றதுக்காக, அடிக்கடி வராட்டிக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வரலாம்ன்றதுக்காக அப்போ அப்படி அதுக்கேற்ற அளவாக தான் வாங்கினான். பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுது. வடிவாக க்ளீன் பண்ணி வெட்டி தந்தாங்க. சுறா மீன், வஞ்சிரம், அந்த வஞ்சிரம் மீனெல்லாம் இருந்துச்சுது. அதை விட வந்து அந்த குளத்து மீனுன்னு சொல்லுவாங்க, திலாப்பியான்னு சொல்லி, அதுவுமே இருந்துச்சு. அது வந்து இந்த டீப் ஃப்ரை செய்கிறதுக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் நல்ல வடிவாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து வீட்டை வர்றதுக்கு ஒரு 40 minutes 45 minutes ஆகுது எடுக்கும். அப்போ அதனால் வடிவாக கழுவி வடிவாக ஃப்ரெஷ்ஷாக தந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கருவாடு, கட்டா கருவாடு இருந்துச்சு. இது நல்ல பெரிய துண்டு, நல்லா காய வச்சு ஓரளவுக்கு காஞ்சுமே இருந்துச்சுது. ஸோ நான் இந்த துண்டை தான் எடுத்தேன். நான் அவசரத்துக்கு மீன் இல்லாத அவசரத்துக்கு கருவாட்டு கறியாவது வைக்கலாமன்றதுக்காக ஒரு பேக்கப்புக்காக அந்த கருவாடு வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் முக்கியமாக வந்து அதிராக்காகத்தான் ஃப்ரெஷ் மீன் பார்த்தேன். ஏன்னா எனக்கு கோழி பெருசாக கொடுக்க விருப்பம் இல்லை. அப்போ அந்த மீன் எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு திருப்தியாக அடுத்தது நாங்கள் இந்த தோசை கடைக்கு வந்தாச்சு. அதுக்கு பேர் சென்னை தோசை. நான் வந்து போன வீக் வந்த ஃபஸ்ட் வீக் வந்து இந்த கடைக்கு வந்தேன்னா லஞ்ச் சாப்பிட்டேன். நாங்கள் ஒரு 4:30 ஆச்சுது லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவங்க அந்த வத்த குழம்பு ஒன்று தந்தாங்க, அது மட்டுமே போதும். நான் சிக்கனும் வேறு ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்டா அந்த சிக்கனும் ஆர்டர் பண்ணினேன்ற அளவுக்கு அது சிக்கன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வத்த குழம்பு மட்டுமே போதும், அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது டர்பியில் தான் இருக்குது, யாராவது இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கேஷ் ஒன்லி தான். ஆனால் சாப்பாடு வந்து ரீசனபிளாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பாடு. பட் இன்றைக்கு வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டேஸ் அதோட வந்து பப்ளிக் ஹாலிடேஸில் மட்டும் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட். இது இல்லைன்னா அது அவங்களுக்கு லஞ்ச் மட்டும்தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு கொம்போவாக தான் தராங்க. கிட்ஸ் கொம்போ ஒன்று இருக்குது, அடால்ட்ஸுக்கு ஒரு கொம்போ இருக்குது. கிட்ஸ் கொம்போ வந்து 595, அடால்ட்ஸுக்கு வந்து 745. அதே இது, ஆனால் குவான்டிட்டி வந்து குறைவாக தராங்க. தோசையும் பிளெயின் தோசையும் மசாலா தோசையும் இதில் இருக்கிற பிளேட்டில் இருக்கிறத தவிர அது வந்து அன்லிமிட்டட். இது வந்து ஒரு செட் தந்துடுவாங்க. பொங்கல், உப்புமா, பூரி, வடை, இட்லி, கேசரி, சட்னி, சாம்பார் எல்லாம் தந்துடுவாங்க. அதை விட தோசை வந்து எங்களுக்கு வந்து அன்லிமிட்டட், அதாவது நார்மல் தோசையும் மசாலா தோசையும். கிட்ஸ் கொம்போவில் வந்து மினி இட்லி அதெல்லாம் வச்சு ஒரு கொம்போ. அதிரா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, இட்லி சாப்பிட்டா அதிரா. வடை பெருசாக அவளுக்கு சும்மா 1-2 வாய் தான் வச்சா, பெருசாக சாப்பிடல. பொங்கலும் உப்புமாவும் கொஞ்சம் சாப்பிட்டா. ஆனால் இது அவளுக்கு கூட தான், ஆனால் ஷேர் பண்ண முடியாது. பட் இவ சின்ன பிள்ளைன்றபடியாக நான் அதில் கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் எனக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணலைண்டா, நான் டீயை குடிச்சிட்டேன் காலையிலே, எனக்கு அது சாப்பிட முடியாமல் போயிட்டுது.
ஸோ நல்லா இருந்துச்சு. லைட்டான ஒரு புளிப்பு இருந்துச்சு இது இட்லியும் தோசையும். பட் அது கொமர்ஷியலாக செய்யும்போது அப்படி ஆயிடுதா என்னென்னு தெரிய இல்லை. ஆனால் வந்து சாப்பாடு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. பட் அந்த வத்த குழம்பு அடித்து கொள்ளவே முடியாது. யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் அவங்களோட அந்த மீலை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான்வெஜ் எல்லாம் ஆர்டரே பண்ண தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வெஜ் மீலே. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அவளுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவள் தோசைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்போ தோசையும் கொடுத்தோம். அவள் தோசையை சாப்பிட்டா. இட்லியும் ஒரு 2-3 இட்லி சாப்பிட்டா, அந்த குட்டி மினி இட்லி. ஸோ சட்னி சாம்பாரில் தொட்டு சட்னியில் தொட்டு சாப்பிட்றேன்னு சொல்லி சும்மா அதில் பெருசாக தொடவே இல்லை அவள். அப்போ அது சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு தண்டைக்கு. இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் வாங்கினாங்க. ஒரு 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 சேரிட்டி ஷாப் மாதிரி இருக்குதுங்க. அங்கே வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். இது ஒரு 30 பவுண்ட்ஸுக்கு வாங்கினாங்க இந்த டைனிங் டேபிள். நாங்கள் வாங்கும்போது இது சின்ன குட்டி வட்டமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க கொண்டு டெலிவர் பண்ணும்போது பார்த்தா கீழே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னார், ஐயோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா அது உண்மையாகவே ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு ஓவல் ஷேப்பில் வருது. செம்ம டீல் இது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ சேரிட்டி ஷாப்புன்றபடியாக வந்து குவாலிட்டி இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லை. சும்மா ஏதாவது சின்ன இப்போ இந்த செட்டில் வந்து எந்த ரிப்பேருமே இல்லை. பட் 3 கதிரை தான் வந்துச்சுது. சப்போஸ் 4 இருக்கணும், 3 தான் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து தாராளமாக போதும். ஒரு பேபி சேரும் இதுவும் அங்கே தான் வாங்கினாங்க. வடிவாக க்ளீன் பண்ணி எல்லாம் செய்துட்டு அங்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஏண்டா உடனே நாங்கள் வந்து திருப்பி எல்லாத்துக்கும் செலவழிக்க முடியாது. ஸோ எவ்வளவு பெஸ்ட் அண்ட் சீப்பாக எடுக்கலுமோ அப்படித்தான் பார்த்தனாங்க. அது பிறகு மேடம் வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போக இல்லை. ஸோ இவக்கு நான் ஆக்டிவிட்டி சமாளிக்கிறதே எனக்கு ஃபுல் டே ஜாப்பாக இருக்குது. இது வந்து எல்லாமே மலேசியாவிலேருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து நான் அப்போ அந்த படத்தை பார்த்து அந்த ஒரு ஜெல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சு அதை செய்கிறா. அப்போ நான் பார்த்தேன் அவள் அவ்வளோ பொறுமையாக இருந்து அதை செய்து வடிவாக ஃபிக்ஸ் பண்ணுறா. பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறத விடவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களுமே வந்து அவங்களுக்கு பின்னால் ஓட வேண்டி இருக்குது. அவள் ஹாப்பியாக இருக்கிறா. கிளைமேட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. இப்போ ஏண்டா சம்மர்ன்றபடியாக நான் நினைக்கிறேன் நாங்கள் அடாப்ட் பண்ணிவிடுவோம் இந்த என்வாரன்மெண்ட்டுக்குன்னு சொல்லி. பாருங்கள் அதில் ஃபினிஷ் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பொறுமையாக செய்திருந்தா. ஹாப்பியாக இருக்கா அவள். நான் உங்களை இன்னும் நிறைய vlogsல வந்து மீட் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்ஸ் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்குறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி லாங் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு எப்படி வீடியோஸ் வேணுமென்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஏன் வீடியோஸ் பிடிக்கல, ஏன் பார்க்குறீங்க இல்லை, ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்றே தெரியுதில்ல. சரி, அதிராக்கு ஒரு ஞாபகத்துக்காக இருக்கட்டும். எங்களோட குரல் எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் அதிராட ஞாபகத்துக்காக இருக்கட்டும்ன்ற அளவுக்கு நான் இந்த சேனலை கொண்டு போயிட்டேன். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அதிரா ஒரு நேரத்தில் அம்மாவோட வாய்ஸ், அம்மா அப்பா நாங்கள் இப்படி இருந்தாங்க அவட ஞாபகத்துக்கு இந்த சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்ற அளவுக்கு நான் வந்து அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டேன். என்னென்னா தொடங்கி 6 வருஷம் ஆகுது, 6-8 வருஷம் ஆகுது. ஆனால் பட் ரீச்சே ஆகலை சேனல். பட் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். என்னால் ஏழுமான வரையும் என்னால் ஏழுமான கண்டென்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா கட்டாயம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு vlogல அல்லது ஷார்ட்ஸில் நான் மீட் பண்ணுறேன்.